you a happy new year 2026. இந்த வருஷத்திலும் இந்த கடைசி நாளிலே இந்த புது வருஷ ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய 2025 வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கடந்த வருஷங்கள் காலம் முழுவதும் தேவன் நமக்கு ஆகாரத்தை தந்து எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு நன்மையானதை தந்து நம்மை வழிநடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் யாவரும் அதற்கு சாட்சிகளாய் காணப்படுகிறோம். இந்த ராத்திரி வேளையில நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் இந்த ஆராதனையை தொடர்வோம். யாவரும் எழுந்து நின்று கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் நம்மை கண்ணின்மணியை போல் அவர் காத்து வழி நடத்தினார். எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். கடந்து வந்த எல்லா பாதையிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆகமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆகமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எபிரேசராக இருந்து ஆண்டவரை கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் ஆண்டவரை கண்ணிமணியை போல எங்களை பாதுகாத்தீரளவோ ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரை. ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகளில் ஆண்டவரை நடந்து வந்த பாதைகள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் தேவனைகளோடு கூட இருந்தீரளவோ ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரை. அப்பா, இந்த சபையோடு தேவன் இருந்தீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களுடைய வேலைகளில் இருந்தீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களுடைய யாத்திரைகளை தேவனை கர கூட இருந்ததே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரை. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரை. வானத்தையும் பூமியை உருவாக்கினவரையும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரை ஒரு வருஷத்தை முடிக்கும்படியாக தேவனைகளுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜீவன் ஆண்டவருடைய பார்வையில் அருமையா இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நடத்தி வந்தார் அல்லவோ, ஒரு நாளும் குறைவில்லாதபடி நம்மை பாதுகாத்தார் அல்லவோ. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. நீரே எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எல் ஷடாயிவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்த்தவர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, சபையாய் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது ஆண்டவரே குறைவுகளோடு நாங்கள் கடந்து போகாதபடி ஆண்டவரே அப்பாவை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பொய்யவன் கையில் இருக்கிற ஆண்டவரே வனைந்து ஆண்டவரே வனைந்து முடிக்கப்பட்ட ஆண்டவரே சித்திர வேலைகள் செய்து முடிக்கப்பட்ட ஆண்டவரே
நல்ல ஒரு மண்பாண்டமாய் ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகத்தக்கதாய் இந்த ராத்திரி வேளையிலும் தேவர்கள் ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆவியானவருடைய வல்லமைகளை நிரப்பும்படியாய் ஆண்டவரே தேவ கரம் இறங்கும்படியாய் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே மத்தியில் இறங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தேவ கிருபை இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துக பலப்படுத்துக ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலுமாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷித்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆராதனையாய் ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆண்டவர் அசைவாடும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு மனதின் ஆவிய தேவர்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஒரு மனதை கெடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மனதுக்கு விரோதமாய் சகோதர சிநேகத்துக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரை ஆளுகை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் ஒவ்வொருவரையே நாங்கள் உயர்த்தும்படியாய் தேவர்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒவ்வொரு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தேவ கரங்களை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் வழி எடுத்துங்க பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நாம் யார் உட்கார்ந்திருப்போம் ஆமென் ஹல்லேலூயா தேவன் நம்மை ஒரு வருஷ காலம் முழுவதுமாய் நம்மை நடத்தி வந்தார் ஆமென் ஹல்லேலூயா glory ஆமென் இந்த ராத்திரி வேளையில இந்த வனாந்தர தேசத்துல ராத்திரியில நடுராத்திரியில நம்ம அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா கடந்த வருஷங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க ஆமென் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஆமென் நம்முடைய பலத்தினால் நம்ம இந்த இடத்துல நிற்கலாம் ஆமென் ஹல்லேலூயா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தினாலே நான் நின்றோம் இல்லை என்னுடைய வேலை நிமித்தம் அந்த இடத்துல நம்ம நின்றோம் நம்ம சொல்றோம்னா நாம் தோற்று போனவர்களாய் கடந்து போவோம் ஆமென் ஹல்லேலூயா நான் நிற்பது அவருடைய கிருபை மாத்திரமே ஆமென் ஹல்லேலூயா நான் நிற்பது அவரால் மாத்திரமே அந்த எண்ணத்தோடு அந்த நல்ல உண்மையான ஆழ்ந்த எண்ணத்தோடு ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் glory Jesus கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் உண்மையாய் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவர் பெரிய காரியங்களை இந்த ராத்திரி வேளையில செய்து ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நம்முடைய 2025 வருஷத்துல நடக்காமல் இருந்திருக்கலாம் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இரட்டத்தனையான நன்மைகளால 2026 வருஷத்துல தேவன் எனக்கு தரும்படியாய் எல்லாரும் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யாரும் இந்த இடத்துல வந்த ஒரு ஆள் கூட ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லாமல் திரும்பி போகக்கூடாது இந்த இடத்துல வந்து கால் வைத்து இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படியாய் தேவன் இந்த ராத்திரி வேளை நம்முடைய சபையில இறங்கும்படியாய் அவர் சபையில அசைவாடும்படியாய் நம்ம ஒவ்வொரு நிரப்பும்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து என்று சொல்லி நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே
எல்லாரும் கைதட்டலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களை முன்பு பண்ணி ஹல்லேலூயா. தேவன் நமது அதிசயமாய் ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாள் முதல் ஹல்லேலூயா. தேவன் கடைசி நிமிடம் வரை தேவன் நமது அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம உணர்ந்தோட பிள்ளைகள் ஹல்லேலூயா. நம்முடைய காதுகளை இடர்களுக்கும், நம்முடைய கண்களை கண்ணீருக்கும், நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு பாதுகாக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தேவனே ஹல்லேலூயா. அது நம்முடைய பலத்தில் அல்ல, அது நம்முடைய ஞானத்தில் அல்ல, அது நம்முடைய சத்துவத்தில் அல்ல, நம்முடைய படிப்பினுடைய அறிவில் அல்ல. ஆண்டவருடைய சுத்த கிருபை ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபை நம்முடைய தாங்கியது ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை ஹல்லேலூயா. அது தேவனை நம்ம துதிப்பதற்கு ஹல்லேலூயா. கடந்த 1 வருடங்களாய் ஹல்லேலூயா எங்களை அதிசயமா நீங்க நடத்தினீர்களப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா, உண்மை துதிக்கிறோம்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. இது எங்களுடைய பலம் அல்ல தகப்பனே. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை தகப்பனே, நீர் எங்கள் மேல் காட்டிய அன்பு தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ராத்திரி வேளையிலே தகப்பனே நீ முன் குறித்த பிள்ளைகளை தகப்பனே இந்த இடத்துல அழைத்து வந்தமாய் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்கப்படாத ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலே அவருடைய சமூகத்திலே சபையிலே கலந்து தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்பா, உண்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 1 வருடங்கள் ஆயிட்டாப்பே எங்களை அதிசயமாக நடத்தினீங்களே தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய கால்கள் இடரும் பொழுதெல்லாம் தகப்பனே உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை தாங்கினீங்களே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை தகப்பனே பலத்தினால் தகப்பனே இடை கேட்டீங்களே தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மை துதிக்கிறோம்பா, உண்மை துதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் மாப்பிசிற தொட்டியும் தகப்பனே கடந்த 1 வருடங்கள் ஆயிட்டு தகப்பனே எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா, உண்மை துதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே, உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் வல்லவரை, உண்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்தவரை உண்மை நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வலது கரத்தை பிடித்து நடத்தினவரை உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பன் தன் மகனை ஹல்லேலூயா தோள் மேல் சுமந்து வருவது போல ஹல்லேலூயா இந்த 1 வருடங்களாக எங்களை சுமந்து வந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கழித்து தன் கூட்டை கழித்து தன் குஞ்சுகள் மேல் சேவாடி அவைகளுக்கு செட்டைகள் சுமந்து வருவது போல ஹல்லேலூயா எங்களை சுமந்து வந்தீங்களேப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்பா, உண்மை துதிக்கிறோம்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. வல்லமை உள்ளவரை உண்மை துதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரை உண்மை துதிக்கிறோம். தகப்பனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு சம்பவம் சொல்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெலிஸ்தர் எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா வசனம் சொல்கிறது, பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா பெரிய ஒரு இடி முழக்கங்களினால் அந்த பெலிஸ்தருடைய அந்த ராணுவத்தை கலங்கப்பட என்று படிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை யுத்தம் வரும் பொழுது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் வரும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஒரு பெரிய ஒரு இடி முழக்கம் அந்த இடத்துல உண்டு பண்ணி பெலிஸ்தர் அந்த இடத்துல கலங்கிருக்காரு என்று படிக்கிறோம். என்ன செய்யறாப்புல சாமுவேல் என்ன செய்யறாப்புன்னா, ஒரு கல்லை எடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா மிஸ்பாவுக்கும் தானுக்கும் நடுவே நிறுத்தி ஹல்லேலூயா கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தார் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு நல்ல எபினேசரா இருக்கிறேன் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்றாங்க. கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்தீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு நல்ல ஒரு எபினேசரா இருக்கீங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய ராணுவத்தினால் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த இடத்துல உயர்த்தினார். பார்க்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு எபினேசரா நம்மளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகிற வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை
பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை தட்டி ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷமாய் ஹல்லேலூயா சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது போல ஹல்லேலூயா எங்களுடைய நாட்கள் எல்லாம் இந்த வருஷங்கள் எல்லாம் தகப்பனே உங்களுடைய கை தகப்பனே இந்த சத்துருவுக்கு விரோதமாய் இருந்து தகப்பனே எங்களை நீங்க பாதுகாத்தீங்களே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது நல்ல எபினேசராய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படிதான் இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது ஹல்லேலூயா மரண கண்ணிகள் ஹல்லேலூயா நல்ல தோள்ல கை கொண்டு தான் பேசுவாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஹல்லேலூயா எத்தனையோ காரியங்கள் ஆனால் ஹல்லேலூயா எதுவும் நம்மளை மேற்கொள்ளல. ஹல்லேலூயா. அறிந்த ஒரு பிள்ளைகளாய் நம்முடைய குடும்பங்களில் வேலை ஸ்தலங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல ஹல்லேலூயா அநேக சம்பவங்கள் அநேக நண்பர்கள்ட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மளை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களது ஸ்தானத்தில் நிறுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிந்த ஒரு பிள்ளைகளாய் அதை உணர்ந்த ஒரு பிள்ளைகளாய் என்னுடைய பலம் அல்ல ஆப்பனே என்னுடைய ஹல்லேலூயா என்னுடைய ஞானம் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ பாவம் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மரண கண்ணிகளால் எங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா எதுவும் உங்களை சீதப்படுத்தாது. ஹல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்துக்கும் பழக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாத. ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவர்களுடைய நிழலில் தங்குவார். ஆண்டவர் அப்படியே நீங்க நடத்துறார். ஹல்லேலூயா. அதை நீங்க உணர்ந்த ஒரு பிள்ளையா இருப்பீங்கன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய பலம் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய சுத்த கிருபை என்று ஹல்லேலூயா. அறிந்த பிள்ளைகளாய் ஹல்லேலூயா எங்களுக்கு நல்ல ஒரு எபினஸ் தான் நீங்க இருந்தீங்க வருடம் முழுவதும். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தி வந்தீங்க. ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டும் எங்களை போட்டு வந்தீங்களே இம்மட்டும் எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்களே. ஹல்லேலூயா. நல்ல எபினஸ். ஹல்லேலூயா. பாடலை பாடி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவை விரட்டவும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவை விரட்டவும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களே ஒரு சமுதாயம் நின்று குடிக்கும் அப்படிங்கிற அதிசயமா நீங்க நடத்தி வந்தீங்களே தவிர நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தவிர நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனும் எங்கள் தீர்க்காயுசுமா இருந்தீரே நன்றி செலுத்துகிறோம் தவிர எங்களுடைய மகிமையும் எங்களுடைய கேட்டும் எங்களுடைய தலையை உயர்த்துவதுமா இருந்தீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம் தவிர தொடர்ந்து தவிர உங்களுடைய ஆத்முடைய தங்களுடைய பிரசனத்தில் இடத்தை இங்கே நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஆளுகளுடைய பிரசனம் தவிர இந்த இடத்தை மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தருடைய சமூகத்தை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உட்கார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. தேவன் நாளிலும் இந்த இடத்துல ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கூட சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். 11:55 நம்ம முடிச்சு அடுத்த எழுப்பி ஒர்ஷிப் பண்ணி புதிய வருஷத்துக்குள்ளால கடந்து போறதுக்கு கரெக்டாக முடியணும்னு யோசிச்சது எல்லா வருஷங்களும் ஆண்டவர் கரெக்டாக முடிக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்பியிருப்போம். எழுப்பி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு வருஷத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உருவாக்கின ஒரு மகிமையான தேவன், ஒரு சின்ன ஒரு வெட்டுக்கிளியை போல இருக்கிற நம்மளை கண்ணோக்கி பார்த்து ஓ ஹல்லேலூயா அவர் இந்த வருஷத்தை முடிக்கும்படியாய் நன்மைகளால நிறைவாக்கி எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்த ஒரு வருஷத்தை முற்றிலுமாய் அழகாக முடிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தில் ஆழ தந்து ஆண்டவரை துதிப்போமா. எல்லாரும் வாய்களை தந்து ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் ஆவியில நிறைந்து ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நடத்தி வந்தீரல்லவோ உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்துகிறல்லவோ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் குறைவேண்டி நடத்திருக்கிற
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் குறைவில் நடக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் குறைவில்லாமல் நடக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ எல்லா தாழ்மையிலும் ஆண்டவரே எங்கள் நடக்கிற கிருபைக்காக நன்றி. ரீகால பாஷதரப ரியால ரீகால பௌஷதரப ரியால ரிஷதரப ரியால ரீகால பாஷதரப ரிகாலப ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த உலகம் எங்களை வெறுத்து தள்ளின பொழுது என் தேவன் எங்களுக்காக கொடியேற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் துதிங்க ஆண்டவரை, துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென் ஹல்லேலூயா. ரிமாமா பாஷதரப ரியால ரிகாலப ரீகா பாஷதரப ரியால ரிஷதரப ரியால ரப அநேக நேரங்களிலே நமக்கு முன்னாலே கடந்து வந்த எல்லா எரிகோ கோட்டைகளை தேவன் நமக்காக தகர்த்தெறிந்தார் அல்லவா. ரீகா பாஷதரப ரியால ரிஷதரப ரியால ரிஷதரப ரியால ரப ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல அவர் நம்முடைய மார்போடு நம்மை அணைத்து வைத்தார் அல்லவோ, நம்முடைய மார்போடு நம்மை சேர்த்துக் கொண்டார் அல்லவோ. எத்தனையோ நாட்களில் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் உலர்ந்து போன அனுபவங்கள் கடந்து வந்த பொழுது தேவ ஆவியானவர் நம்மை கட்டி எழுப்பி கோரி காமா சங்கரப ரியால ரிஷதரப ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ போகிற தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவோடு பேசின தேவன் எத்தனையோ நேரங்கள் நம்மை பேசி நம்மை நடத்தினார் அல்லவோ, நம்மை கரம் எடுத்து நடத்தினார் அல்லவோ. எத்தனையோ வேதனைகள் கடந்து வந்த பொழுது, எத்தனையோ துன்பங்கள் கடந்து வந்த பொழுது தேவன் நம்மை நடத்தினார் அல்லவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்து அவரே நமக்கு போதுமானவராக இருந்து அவரே நம்மை உயர்த்தி வைத்து அவரே நம்மை நடத்தினார் அல்லவோ. ரீகாமா சங்கரப ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய ஆலய பிரகாரத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்துக்கு நாங்கள் போகும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய வருஷத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஆவியானவரே இந்த வருஷத்தின் நன்மையான முடிசுள்ள கிருபைக்காக ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடைபெற்றிருந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு கடந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே அநேக நன்மைகளால் நிரம்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய நன்மைகளால் நிரம்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியுடைய வல்லமை இறங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையை தேவனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் இந்த தேசத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத ஒரு நேரத்தை தேவன் நமக்கு தயவாய் தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் வைத்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகும்படியா தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவரே எங்களுக்கு தேய்ச்சி வந்தீர் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு தேய்ச்சினீரப்பா. எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஆண்டவரே, வேதனைகள் மத்தியில் ஆண்டவரே, எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை எப்படி நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தயங்கி நின்ற நேரங்கள் உண்டு ஆண்டவரே. பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன காரியங்கள் உண்டு ஆண்டவரே. சத்துரு எங்களை ஆண்டவரே வளைந்து கொண்ட பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு போகும் வழி இல்லாத பொழுது ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்காக இறங்கி வந்து பரலோகத்தின் தேவன் எங்களுக்காக இறங்கி வந்து பரலோகத்தின் தேவன் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, சேனைகளின் கர்த்தர் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, சேனைகளின் பரிசுத்தர் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, எங்கள் பரலோக தேவன் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, எங்கள் பேச்சரவாளர் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்காக இறங்கி வந்திருந்தவோ, யாக்கோபின் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்திருந்தவோ. ஆண்டவரே உயர்த்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலும் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒரு புதிய வருஷத்துக்குள் ஆண்டவரே நாங்கள் கால்களை வைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய வருஷத்துக்குள் ஆண்டவரே நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூ பூப்பதை போல் ஆண்டவரே ஒரு புதிய வருஷம் பூத்திருக்கிறது ஆண்டவரே. அது எவ்வளவா இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அது என்ன வழியில இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால்
எங்களை கரம் பிடித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது மாத்திரம் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுக்கு உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். தேவ ஆவியானவர் இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த 2026 வருஷங்களை கரம் பிடித்து நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலனை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உங்களுக்கு அவர் நாட்டாளர்களுக்கு ஒத்த பலனை தருகிறார். எந்த இடத்துல உங்களுக்காக கொடியேற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ராத்திரி வேளையில அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வனாந்திரத்திலே ஆண்டவரே ஆறுகளை உருவாக்குகிற தேவன் இந்த ராத்திரி வேளையில நமக்கு ஆசீர்வாதம் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த புதிய வருஷம் ஆண்டவரே ஒரு மகிமையின் ஆண்டாக எங்களுக்கு மாற்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் ஆண்டாக எங்களுக்கு மாற்றி ஆண்டவரே. நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு மகிமையை நாங்கள் காணும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் ஆண்டவரே ஒரு மகிமை எங்களுக்கு கடந்து வரும்படியாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மகிமை ஆண்டவரே எங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பெரிய மகிமையை இந்த புதிய வருஷத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். 2026 வருஷம் ஒரு மகிமையின் ஆண்டாய், ஒரு மகிமையின் ஆண்டாய், ஒரு மகிமையின் ஆண்டாய். நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு ஆண்டாய், தேவன் உங்களை மகிமையாய் நடத்துகிற ஆண்டாய், தேவன் நமக்கு மாற்றுகிற கிருபைக்காக ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுத்த புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் நடப்பது போல எங்களுக்கு நடக்கல ஆண்டவரே. எல்லாருக்கும் நடக்கிறது போல ஒரு புதிய வருஷம் எங்களுக்கு நடக்கல ஆண்டவரே. தேவன் எங்களை தயவாய் நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க அப்பா. ஒரு புதிய வருஷத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. தயவாய் எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் போகும்படியாய் கிருபை செய்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் போகும்பொழுது ஆண்டவரே சத்துரு எத்தனையோ காரியங்களை கொண்டு வரலாம் ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்களை கொண்டு வரலாம் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வரலாம் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு கடந்து வரலாம் ஆண்டவரே. ஆனாலும் தேவன் எங்களுக்காக கொடியேற்ற போகிற கிருபைக்காக, நீர் எங்களுக்காக கொடியேற்ற போகிற கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சபைக்காக ஆண்டவரே கொடியேற்ற போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு வச்சிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீ அறியாததும் கேட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னதே புதிய வருஷத்துல என்ன காரியம் நடக்க போகுது தெரியாது. ஒரு நொடி பொழுது எங்களுக்கு தெரியாது. நாளை தினத்தை குறித்து நாங்கள் அறியவும் மாட்டோம். நம்பிக்கை உண்டு அப்பா. ஒரு விசுவாசம் உண்டு ஆண்டவர். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிற விசுவாசம் உண்டு அப்பா. எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிற பெரிய நம்பிக்கை உண்டு ஆண்டவர். உங்களுடைய கிருபைகளுக்கு விலகாது என்கிற பெரிய நம்பிக்கைகளுக்கு உண்டு அப்பா. உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுகிற பெரிய நம்பிக்கை உண்டு ஆண்டவர். ஆவியோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருப்பீர் என்கிற விசுவாசம் உண்டு ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேவன் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. புதிய வருஷம் ஆண்டவரே முடிக்கும். 2026 வருஷம் முடிக்கும் ஆண்டவரே. தடைப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து சேரும்படியாய் தேவன் கிருபை செய்கிறார். அநேக காரியங்கள் 2025 வருஷங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தடைகளாய் காணப்பட்டது, கால தாமதங்கள் ஆனது ஆண்டவரே. பலவீனங்கள் ஆண்டவரே குறையாதபடி காணப்படுகிறது ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளுக்கு அநேக பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. 2026 வருஷம் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் மாறுகிற வருஷமாய் ஆண்டவரே. எங்களுடைய தடைகள் நீங்குகிற வருஷமாய் ஆண்டவரே. எங்களுடைய கால தாமதங்கள் மாறுகிற வருஷமாய் ஆண்டவரே. ஒரு மகிமையின் ஆண்டாய் ஆண்டவரே. ஒரு மகிமையின் வருஷமாய் ஆண்டவரே. போகிற இடங்களில் ஒரு ஜெயத்தை தருகிற வருஷமாய் ஆண்டவரே. தேவன் மாற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையாய் நடந்த போகிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு செய்திக்குள்ளே பாய்ந்து ஆண்டவரே நாங்கள் மனிதனை தாண்டும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
விசா காரியங்களில் தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பாஸ்போர்ட் காரியங்களில் தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வேலை இடத்துல ஆண்டவரே, வேலை காரியங்களில் காணப்படுகிற தடைகள் ஆண்டவரே, இந்த வருஷத்துல மாறப்போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் இறங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் இந்த நேரத்தில் தேவன் தாமே மொழியெடுத்து 2026 வருஷம் ஒரு பெரிய வெற்றியின் வருஷமாய், ஒரு மகிமையின் ஆண்டாய் தேவன் மாற்றுகிற கிருபைக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒரு புதிய வருஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். கரத்தை தட்டி புதிய வருஷத்தை வரவேற்போம். ஆமென். glory. ஹல்லேலூயா. புதிய வருஷத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் யாவரும் இந்த நேரத்தில் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். பிரதர்ஸ் முன்னாடி வந்து அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாருக்கும் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்படி நான் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நம்முடைய இந்த அதிகாரத்தையும் அந்த வசனத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2026 வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த புதிய வருஷத்துல எங்களை நடந்து போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் வருஷமாய் தேவன் மாற்றப் போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய மகிமை ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல சபைக்கு தேவன் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கு தேவன் கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க போகிற மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேகமாய் சுருக்கமாய் முதலாக என்னுடைய சாட்சியை நான் சபைக்கு சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது. தேவன் கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்தார். அநேக பலவீனங்கள் வந்தது, எல்லா இடத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்தது. ஆவியானவர் நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார், பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்தார். எல்லா இடத்திலும் தேவனுடைய கிருபை கூட இருந்தது. எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை விட முக்கியமா சபையார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அநேக கஷ்டத்தின் நேரத்துல அநேகருடைய வார்த்தைகள் என்னை தாங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் போன் பண்ணி அநேக நேரங்களை விசாரிக்கிறீங்க, எனக்காக அநேகம் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய முழங்கால்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஜெபம் என்னை தாங்குகிறது. நான் முன்னால நிற்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் ஆண்டவர், அதுக்கு அப்படியே நீங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் தான் என்னை முன்னால நிறுத்தியிருக்கிறது. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு நான் எங்க இடத்துல வருவேன் கூட வர முடியும்னு கூட யோசிக்கல. எனக்கு கடந்த 2-3 நாட்கள் அநேக பலவீனங்கள் இருந்தது. வாய் திறந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவுக்கு இந்த இடம்லாம் பயங்கர வேதனை. ஏன்னா நல்ல கிளைமேட் சேஞ்சஸ்ல நல்ல ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆனாலும் தேவன் பலத்தை கொடுத்து இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளுடன் கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஆமென். ஹல்லேலூயா. கிரீடம்னா நமக்கு தெரியும் அப்படிதான். கிரீடம்னா என்னது? எல்லாருக்கும் ஒரு கிரவுன் அப்படிதான். அந்த கிரீடம் ஒரு தலையில வந்துச்சுன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு மகிமை நமக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த கிரீடத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறோம்னா அது ஒரு மகிமையை காண்பிக்கிறது. நான் சொல்றவங்களுக்கு புரிதலா இருக்கும். ஒரு கிரீடத்தை ஒரு மனுஷனுக்கு வைக்கிறோம். ராஜாவாய் ஒரு மனுஷனை உட்கார வச்சு அந்த ராஜாவுக்கு தலையில ஒரு கிரீடத்தை வைக்கிறோம்னா அந்த ராஜாங்கிற ஒரு மகிமை அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ராணியை உட்கார வச்சு ராணிக்கு தலையில ஒரு கிரீடத்தை கொடுக்கிறோம்னா அந்த ராணிங்கிற ஒரு மகிமை அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல இந்த வருஷத்துல 2026 வருஷத்துல தேவன் நம்மை மகிமையாய் நடத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல நீங்க தடைகளை காணப்படலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடைபெறலன்னு சொல்லி நீங்க கவலையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் இந்த 2026 வருஷத்தை ஆண்டவர் மகிமையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் ஆண்டாய் நீங்க செய்யற இடத்துல ஒரு மகிமை உங்களுக்கு கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள்
போகிற இடத்துல ஒரு மகிமை உங்களுக்கு கடந்து வரும். அது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுறதுல மாற்றுகிற தேவனே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுவதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2026 வருஷத்தை அப்படியே உங்களுடைய கண்களுக்கு முன்னால வச்சுக்கோங்க. போகிற இடத்துல தேவன் உங்களை உயரமாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையாய் உங்களை வைத்திருப்பார். மற்றவர்களுக்கு ஒரு மகிமையாய் ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்படி நான் மகிமையாய் நான் காணப்பட வேண்டும், என்னுடைய காரியங்கள் மகிமையாய் எனக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கடைசி வருஷத்தை லைன் மாத்திரம் தான் நான் இன்னைக்கு மெசேஜுக்காக எடுத்திருக்கிறேன். உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவரை மகிமையாய் நடத்த வேண்டும். இந்த 2026 வருஷத்துல எல்லா காரியங்களும் எனக்கு மகிமையாய் மாற்றப்பட வேண்டும். நான் போகிற இடங்களில் எனக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால் நமக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்க. நமக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். எனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க. எனக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை நான் பற்றி கொள்ள வேண்டும். அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை பிடித்து இந்த 2026 வருஷம் முழுவதும் நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு வருஷமாய் 2026 முடியும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டாய் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்க. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லி சோதனை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற எல்லா காரியத்தையும் பற்றி கொள்ளும் பொழுது, ஆமென், ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தை பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவர் தந்திருக்கிற வேலையில ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை சின்ன காரியமா யோசிக்காதீங்க. எந்த காரியத்தை அஜாக்கிரதையான காரியமா யோசிக்காதீங்க. ஆண்டவர் தந்திருக்கிற காரியத்தை பற்றி கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. பற்றி கொள்ளும் பொழுது இந்த வருஷம் முடியும் பொழுது ஒரு மகிமை நம்முடைய தலையில ஒரு கிரீடம் வச்சு ஆண்டவர் மகிமையாய் உங்களை பார்க்கிற ஒரு ஆண்டாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் வேதத்தில் காணப்பட்டிருக்கிறது. ஒரு 7 காரியம் உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் 7 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு காரியம் திரும்ப 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 365 நாட்களும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக 7 காரியத்தை மாத்திரம் தெரிந்தெடுத்து உங்களுக்கு வேகமாக சொல்லி எந்த காரியங்களை நான் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி வேகமாய் சொல்லி 12:30 மணிக்கு ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஆமென். அதற்கு முன்னால காணிக்க பகுதி இருக்குது, அதையும் மறந்துட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆமென், ஹல்லேலூயா. மறக்காம போகும் பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த காலண்டர் வாங்கிக்கோங்க, அந்த வேத வாசிப்பு இது வாங்கிக்கோங்க, பெண்ணு பின்னாடி வாங்கிக்கோங்க, வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும்? உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும்? உங்களுக்கு உரியதை பற்றி கொள்ளுங்கள், உனக்கு உள்ளதை பற்றி கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பற்றி கொள்ளும் பொழுது நான் கன்க்ளூஷனா சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது 2026 வருஷம் உங்களுக்கு மகிமையின் ஆண்டாய் தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்க எல்லாரும்? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மகிமையை மாற்ற வேண்டும் என்றால் எனக்குள்ளதை நான் பற்றி கொள்ள வேண்டும். முதலாவது நான் பற்றி கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட, உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட. அப்ப முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம் தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அந்த அதிகாரத்தில் மேலாவது 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் இருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 25வது அதிகாரத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த தேசத்துல பாதி வழியில வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல பாதி பேர் என்ன செய்யறாங்க? பாகால் பேயோர் என்கிறதான ஒரு பொல்லாத ஒரு காரியம், பொல்லாத ஒரு சிலை வழிபாட்டுக்குள்ளே கடந்து போகிறார்கள். உலகத்தின் காரியங்களை நம்பி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்பி
நம்பி ஆண்டவரை விட்டு அந்த இடத்துல போகிறார்கள். தேவன் அவர்களை என்ன செய்கிறார்கள்? அழித்து விடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டால் உபாகம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருப்பதனால தேவன் உங்களை உயிரோடே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 2026 வருஷம் ஒரு மகிமையின் வருஷமாய் முடிய வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் உலகத்துக்கு நான் இடம் கொடுக்காதபடிக்கு, உலகம் கொஞ்சம் கூட என் வாழ்க்கைக்குள்ள வராதபடிக்கு, உலகத்தின் சிநேகம் எனக்குள்ளே வராதபடிக்கு எல்லாவற்றிலும் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது இந்த 2026 வருஷம் நான் முடிக்கும் பொழுது மகிமையாய் முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். இரண்டாவதாக ஒரு காரியம் வேகமாய் சொல்லுகிறேன். இரண்டாவது சங்கீதத்தின் புத்தகம் 119வது அதிகாரம் 34வது வசனம். சங்கீதம் 119:34. வேகமாய் ஒரு வாசிங்கள். சங்கீதம் 119:34. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவருடைய வேதத்தை பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பொன்ராஜ் கூட அழகாக அவருடைய சாட்சியில சொன்னாங்க, அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியம் 2026 உள்ளவங்க கடந்து போகும்போது ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் ஆமென் அருவருப்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவரை நாம் வேதத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2:3 சொல்லப்பட்டு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்துல பிரியமாய் இருப்போம்னா நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. 2026 வருஷம் மகிமையாய் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம், நான் அவருடைய வேதத்தை பற்றி கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியில போகும்போது வேதத்தை வாசிக்காம வெளியில போகாதீங்க. ஹல்லேலூயா. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்காம வெளியில போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, அவருடைய கால்களுக்கு ஜீவமாய் இருக்கிறது. அவருடைய வேதம் ஒன்றே மாத்திரம் தான். ஹல்லேலூயா. 2026 வருஷத்துல அவருடைய வேதத்தை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நமக்கு மகிமையாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் புதிய வருஷம் நாம் வேதத்தை பற்றி கொள்ளுகிறாய் மாறுவோம். மூன்றாவதாக நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதியை பற்றிக்கொள்ளுங்க. ஆலோசனைகளை பற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆலோசனை, ஆண்டவருடைய பிள்ளைகள் தருகிற ஆலோசனைகள், சபையிலே கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், புத்திமதிகள், இது முக்கியமா சின்ன பிள்ளைங்க கேட்கணும். பெற்றோர்கள் தருகிற புத்திமதிகளை பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2026 வருஷத்துல எவ்வளவுதான் படிச்சாலும் எனக்கு ஒண்ணு வரலைன்னா அவர் நீங்க யோசிக்கிறீங்களா? முதல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ்ல சொல்லுறது கீழ்ப்படிங்க. பெரியவங்க சொல்றதுக்கு நீங்க கேளுங்க. யார் உங்களுக்கு கவுன்சில் கொடுத்தாலும் அதுக்கு எஸ் சொல்லுங்க முதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த விதத்திலும் நீங்க குதர்க்கமான வார்த்தைகளை பெரிய பிள்ளைங்க பேசவே கூடாது. ஆமென். புத்திமதிகளுக்கு உடனே எஸ் சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. புத்திமதிகளை நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு என்ன சொல்றது? அதுவே உனக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. புத்திமதிகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது ஜீவனாய் தேவன் உங்களுக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த 2026 வருஷம் ஜீவனுள்ள வருஷமாய் நீங்கள் மாற வேண்டுமா? நீங்கள் புத்திமதிகளை காத்துக்கொள்ளுங்க, புத்திமதியை பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அடுத்த 4வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. வேகமாக உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா.
நான்காவதாக நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டிய காரியம் நன்மையை பற்றிக் கொள்ளுங்க. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வேகமாய் கடந்து போகிறேன். வேதத்திலிருந்து யாரும் எடுக்க வேண்டாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன். அப்படிதான் சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார் ஆண்டவர்? கூட்டிட்டு வந்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்து தேசம் அங்க தெரிகிறது. இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி கூட்டமா நின்றுட்டு இருக்கும் போது மோசே என்ன சொல்லுகிறார்? பிரபுக்களை அனுப்புகிறார். பிரபுக்களை அனுப்பி நீங்க போய் என்ன செய்ய, தேசத்தை வேவு பார்த்து வாருங்க, தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்க என்ன செய்ய, போய் பார்த்துட்டு வாங்க சொல்லும் பொழுது பிரபுக்கள் எல்லாம் தேசத்தை போய் பார்க்கறாங்க. எல்லாரும் சுத்தி பார்த்துக்கிட்டு திரும்ப வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்க இருந்து நிறைய மாதுளம்பழம் எடுத்துட்டு வராங்க, திராட்சை கொலைகளை அறுத்து கொண்டு வராங்க, எல்லா நன்மைகளையும் அங்கே இருந்து கொண்டு வந்து மோசேட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அந்த தேசம் வாழுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனா என்ன செய்ய முடியாது, அந்த ஜனத்தை நாம் மேற்கொள்ள முடியாது, நம்மால் அந்த தேசத்துல வாழ முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற தீமையான காரியத்தை மாத்திரம் என்ன செய்யறாங்க இங்க சொல்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் இப்ப என்ன செய்யறாங்க? கலங்கி போய் இருக்கிறாங்க. ஜனங்கள் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம் நமக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி நாம் வந்து அடிமைத்தனமான எகிப்து தேசத்துக்கு நாம் யாரும் போவோம் சொல்லி ஜனங்கள் தன்னுடைய மனதை மாற்றுகிற ஒரு காரியம் அங்கே காணப்படுகிறது. ஆனா ரெண்டு பேர் சொன்னாங்க, யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, இல்லை, அந்த தேசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு தருகிறார் என்று சொல்லி அங்கிருக்கிற நன்மைகளை மாத்திரம் பார்த்து தேவன் அந்த தேசத்துக்குள்ள ஜனங்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில நன்மையும் தீமையும் நடக்கும் பொழுது தீமையை மாத்திரம் பெரிதுபடுத்தாதபடிக்கு நன்மையை நீங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது புதிய வருஷம் நன்மையின் வருஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் வனாந்தரத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்தி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நன்மையை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்க, நன்மையை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்க, தீமையை விட்டுருங்க. என்ன தீமை இருக்கிறதோ அதை மறந்துடுங்க, அது என்ன நன்மை இருக்கிறதோ நன்மையை பிடித்துக் கொள்ளுங்க. 2026 வருஷம் மகிமையின் வருஷமாய் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவது காரியம் எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3:14 ஒரு வாசியுங்கள் வேகமாய். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். நம்பிக்கையை நாம் பற்றிக் கொண்டோம் என்றால் ஹல்லேலூயா, முதலாவதாக நாம் கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் பற்றிக் கொண்டிருப்போம் என்றால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார். புதிய வருஷத்துல போகிற நாம் முதலாவது ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார் தெரியுமா? அந்த நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு தெரியுமா? சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க தெரியுமா? அந்த நம்பிக்கை நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. பாருங்க, தாவீதும் கோலியாத்துடைய காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதையும் கோலியாத்தும் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. தாவீது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் சிங்கங்களை கிழித்து போடும் பொழுது நீர் என்னோடு கூட இருந்து அதே போல இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை நான் முறியடிக்கும்படி தேவன் என்னோடு கூட இருப்பீர் என்று விசுவாசிகள் சொல்லி அந்த இடத்துல கோலியாத்தை தனி ஒரு மனுஷனாய் அவன் நின்று அவன் போராடி ஜெயம் கொண்டான் என்றார். இந்த காலத்து ராத்திரி வேளையில் இருக்கிற நம்மையும் ஆண்டவர் ஜெயத்தோடு நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை முடிவு வரை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நீங்கள் பற்றிக் கொள்ளும் பொழுது அவர் எந்த இடத்துல உங்களை மகிமை உள்ளவர்களாய் மாற்றுவார். எந்த இடத்துல நாம் தோற்று போகிறவனா இல்லாதபடிக்கு ஆண்டவர் மாற்ற வேண்டும் என முடிவு வரையும் நீ நம்பிக்கையை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல குழம்பாதபடிக்கு நாம் பற்றிக் கொள்வோம். ஆறாவதாக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதியில் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் எதை பற்றிக் கொள்ள வேண்டும் சொல்ல தெரியுமா? கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். கிருபை என்னன்னு தெரியுமா? நமக்கு நம்ம அடிக்கடி ஜெபத்துல சொல்றோம் கிருபை 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 நம்ம சொல்றோம். கிருபை என்னன்னு தெரியுமா? எனக்கு தகுதி இல்லாத ஒரு நன்மை. ஆமென்.
எனக்கு தகுதி இல்லாத ஒரு நன்மை, அதுதான் கிருபை. நான் வந்து தகுதியே இல்லாத அந்த காரியத்துக்கு நான் தகுதியே இல்லை. எனக்கு ஒரு 5 ரியால் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தகுதி அற்ற ஒரு மனுஷன். அந்த 5 ரியால் எனக்கு வர வேண்டியதுக்கு நான் தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். எனக்கு ஒருவர் வந்து 500 ரியால் தராருன்னா அதுதான் கிருபை. நான் சொல்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், இது உண்மையில இல்ல, எக்ஸாம்பிளா சொல்றேன். எனக்கு தகுதியே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை யோசிக்காதீங்க, என்ன நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த இடத்துல நிற்பதுக்கு நான் தகுதி இல்லவனே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் இருப்பதற்கு நான் தகுதியானவர்களே கிடையாது. ஆமென். எத்தனையோ அயோக்கியமான காரியங்களை நான் செய்திருக்கிறோம், ஆனாலும் தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறாரு பாருங்க. எத்தனையோ பாவங்கள் செய்தோம், அவர் தகுதிப்படுத்தி அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நாகமான் என்கிறதான ஒரு குஷ்டரோகி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் காணப்படுகிற நாகமான் என்கிற குஷ்டரோகி ஆண்டவர் வேதத்தில் வாசித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நன்மை செய்தார். சரிதான் நான் சொல்றது எல்லாருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் நன்மை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நாகமான் என்கிற குஷ்டரோகி யாரு? இஸ்ரவேல் அல்லாத ஒரு சீரிய படை தளபதியை காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வருகிறான். இங்க வந்து தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் வந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் இங்க வரும் பொழுது அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு குஷ்டரோகி வேறு ஒருவரை ஆண்டவர் சுகமாக்குறானா அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நான் ஒன்றுக்கும் பாத்திரவானாய் இராத பொழுது, புறஜாதியாய் இருந்த நான், ஒன்றுக்கும் வேண்டாதவனாய் இருந்த என்னையும் ஆண்டவர் அணைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய சொந்த ஜனமாய் என்னை மாற்றி அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரல்ல, அதுதான் கிருபை. என்னை உட்கார வைத்திருக்கிறாரல்ல, அதான் கிருபை. என்னை தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறாரல்ல, அதான் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிருபையை ஒரு நாள் இழந்து போகாதபடி நீங்கள் பற்றிக் கொள்ளும் பொழுது அவருடைய பரமராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக 7வதாக ஒரு காரியத்தை வாசித்து முடிக்க போகிற 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா சொல்லப்பட்டது நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. நம்முடைய உலக ஓட்டத்துல வேகமா அவட சொல்லி முடிச்சிட்டேன் 7 காரியத்தை. ஆமென், ஹல்லேலூயா. உலக ஓட்டத்துல அநேக பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அநேக நேரங்களில் நமக்கு மகிழ்ச்சி கூட காணப்படலாம், சந்தோஷம் காணப்படலாம், சமாதானம் காணப்படலாம், வேதனைகள் காணப்படலாம். எது நடந்தாலும் இந்த கடைசி காரியத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டோம்னா 70 வயசு வாழ்கிற வாழ்க்கை, இந்த 80 வயசு வாழ்கிற வாழ்க்கை வீணாய் போய்விடும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். உலகத்துல ஒருவேளை 2026 வருஷத்துல நம்ம எடுக்கப்பட்டு விடலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டோட வருகை காணப்படலாம். அந்த வருகை காணப்படுமானால் நான் எங்கே என்னுடைய நித்தியத்தை கழிப்பேன்? அவருடைய நித்திய ஜீவனை நான் பற்றி கொள்ளுகிறவர்களாய் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் கடைசி நொடி பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷன் ஆளுகை செய்கிற காலம் போய் மனுஷனை மிருகம் ஆளுகை செய்கிற காலம் வந்து விட்டது. மனுஷனை இயந்திரங்கள் ஆளுகை செய்கிற காலம் வந்து விட்டது. அந்த காலகட்டத்தில் தேவன் நம்மை சீர்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தேவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்குரியதை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 7 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது கர்த்தரை பற்றிக்கொள்ளுங்கள். 2வது வேதத்தை பற்றிக்கொள்ளுங்க. 3வது புத்திமதியை பற்றிக்கொள்வோம். 4வது நன்மையை பற்றிக்கொள்வோம். 5வது நம்பிக்கையை பற்றிக்கொள்வோம். 6வது கிருபையை பற்றிக்கொள்வோம். கடைசியாக நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை நாம் கொடுப்போம். புதிய வருஷத்தின் காணிக்கையினால நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அதை தொடர்ந்து இறுதி ஜெபம் செய்து நாம் முடிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து எழும்பி ஒரு பாடலை பாடுவோம். Glory Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு அந்த காணிக்கை சேர்க்கப்படும். சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ
நீ கலக்காதே மகனே, கையிலும் வேலையில் ஆசீர்வாதமோ கரங்களில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய மேலான கிருபை ஆண்டவரே எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாளைய தினம் நாளை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் எங்களை நடத்தி வருகிற பாதை ஆண்டவரே வித்தியாசமான பாதை ஆண்டவரே, ஒரு மகிமையின் வருஷத்துக்குள்ள எங்களை கொண்டு போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் ஆண்டவரே, பெரியவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவன் மகிமையாய் நீர் நடத்தும்படியாய், புதிய வருஷம் ஒரு மகிமையின் ஆண்டாய் தேவன் மாற்றி நடத்தும்படியாய் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் தேவன் ஒவ்வொரு நடத்துங்கப்பா. விரோதமாய் கடந்து வருகிற சத்துருவின் காரியங்கள் ஆண்டவரே, சத்துருவின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே, சத்துருவின் வஞ்சனைகளை ஆண்டவரே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் அப்புறப்படுத்தி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை ஒவ்வொருவரை தெளித்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் இன்று முதல் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமையை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மகிமையாய் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் கிருபையாய் ஒவ்வொருவரும் நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வரவை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வரவை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானதோ, முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானதோ, முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது கருணை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது கருணை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சபையார் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். Thank you. 2026. Wish you a happy new year. 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 2026.